விஜயகாந்த் ஃபோட்டோ சமயத்தில் பார்த்தேன் நான். இந்த ஆளுடைய ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு என்ன வருத்தம்னா, நான் இவ்வளோ வருஷம் கூட பழகினவன் எனக்கு அடையாளம் தெரியலையன்றது தாங்க வருத்தம். எனக்கு அடையாளமே தெரிலங்க. ஏன்னா என் நண்பர் இந்த அனுப்பிச்சி ஃபோட்டோ அனுப்பிச்சி யார் தெரியுதான்னு கேட்டார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தெரிலப்பான்னு சொன்னேன். விஜயமான்னு சொன்னவொன்னே அப்படியே ஆடி போயிட்டேன். பார்க்க விட மாட்டுறாங்க. நான் டேட்டு கூட கொடுத்துட்டேன் வரிசையாக, என்னென்ன டேட்லலாம் பார்க்கலான்னு கொடுத்துட்டேன் தம்பிக்கிட்ட. அப்படி இருந்தால் அப்படி தனிமையில் தான் நம்மளால யாரையுமே பார்க்க விடாமல் பண்ணாங்கன்னா அது எப்படி? இப்போ எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இப்படி ஒரு அன்னதானம் பண்ணவன், இப்படி ஒரு தர்மம் பண்ணவர், அவனுக்கு இந்த மாதிரி பொசிஷன் வரக்கூடாது. இப்போ விஜயகாந்த் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆனவன்னா, நெல் மூட்டை இருக்குங்க, அந்த ஆணியில் உள்ள குத்தி தானே பார்ப்பாங்க ஊசியில், ஆனால் இவன் விரலில் குத்தி பார்ப்பாங்கன்னு சொல்லுவான். பட் நான் சொல்லுவேன், டேய் விஜய், இந்த பரமசிவம் வேஷம் போட்டு சிசர் அடித்த ஒரே ஆள் நீ தாண்டா ஃபைட்லன்னு சொல்லுவேன். எங்கிட்ட சொன்னாடே என்னடா கிண்டல் லெந்து எடுக்கிறியா அப்படிலாம் சொல்லுவான். யாராவது இங்கிலீஷில் அவன்கிட்ட பேசினா கூட நடிக்கிற இந்திய ஆர்டிஸ்ட் யாராவது இங்கிலீஷ் தமிழில் பேச சொல்கிறான்னு சொல்லுவான். 2 சீன் தான் நான் பேசப்பட்டேன். நான் ஏன்னா விஜயமா எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் பேசப்பட்டேன். அவர் ஹீரோ, நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதெல்லாம் நான் தனியாலாம் இவரெல்லாம் என்னை ஒத்தகையிலலாம் அடிக்கூடாது. அடித்து தூக்கி போட்டு போவேன், மேலே தூக்கி போட்டு போவேன் விஜய் மேலே. அதே மாதிரி தான் வைதேகி காத்திருந்தாள்ல, ஒரு சீனில் அவரை போட்டு அந்த சாத்துவேன். பட் அஃப்கோர்ஸ் அடுத்த நாள் அவர் சொல்லுவார், நான் நினச்சிருந்தா திருப்பி அடிச்சுட்டு இருப்பேன். வில்லன் செய்கிறது ஹீரோ நல்லா இருக்கும். இதுதான் அண்ணாமலையில் செஞ்சார். யார்? ரஜினி சார். நான் சொல்லி தான் செஞ்சார். என் டைலாக் அவர் ரிப்பீட் பண்ணணும். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், கூட்டி கழிச்சு பாடுற கணக்கு சரியாக வரும். என்கிட்ட கணக்கு சொல்கிறார், எட்ரா வண்டியான்னு சொல்லுவார். வில்லன் மாதிரியே ஹீரோ செய்கிறது அது ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஃபார்முலா. 2 பேரும் ஃபாஸ்ட் டிரைவர்ஸ், 2 பேரும் எக்ஸலண்ட் டிரைவர்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ட்ரிங்க் அண்ட் டிரைவ். இந்த கட்சி எப்படி இருந்தாலும் கலைஞருக்கு எதிர்ப்பாகவும் ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பாகவும் தானே வரும். இந்த கட்சி அவன் ஆளுங்கட்சியாக வரணும்னு ஆசைப்பட்டான். அப்போ அவன் நேராக போய் கலைஞருக்கு போய் பார்த்து இன்விடேஷன் கொடுக்குறான். ஹாய் இந்தியா அட்லீஸ்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஹரிபிரசாத். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு நம்ம இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பரிச்சயமான ஆள் டத்தோ ராதா ரவி சார் தான் நம்ம கூட இருக்கார். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? அவர் ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டார். விஜயகாந்த் ஃபோட்டோ சமயத்தில் பார்த்தேன் நான். அதாவது கடவுளை கும்பிட்றவன் நான். இப்போ கூட பாருங்க, இப்போ இப்படி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வச்சுருக்கேன், தைரியமாக இருப்பேன். அதாவது பெரியார் வழியில் வந்த ராதாவுடைய மகன் இப்படி இருக்காரேன்னு அப்போல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்க சபரிமலைக்கு போகும்போது. அதெல்லாம் வச்சு வருத்தப்படவே மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இப்படி ஒரு அன்னதானம் பண்ணவன், இப்படி ஒரு தர்மம் பண்ணவர், அவனுக்கு இந்த மாதிரி பொசிஷன் வரக்கூடாது. கண்ணுப்பட போகுது படம் நேற்று பார்த்தேன். அது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 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 பிளாக்குக்கு மேலே என்னால் பார்க்க முடியல, அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் வீட்டில் கூட ஒய்ஃப் சொல்லிச்சு, எதுக்கு பார்க்குறீங்க? நான் சிவாஜி படம், இப்போ எங்கள் அப்பா படம்லாம் ரொம்ப பார்த்தேன்னா அழுதுகிட்டு இருப்பேன். இப்போ எம்ஜிஆருடைய எங்கள் வீட்டு பிள்ளை பார்த்தா அழுவேன். இனிமேல் யார் நடிக்கிறதுக்கு அப்படி இருக்கேன். ஜெமினி சார் படம் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அவனை இல்லைன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அது மாதிரி ஒவ்வொரு இதுவும். இப்போ கமலஹாசனுடைய மகாநதி பார்த்தா அழுவேன். ஆனால் இந்த ஆளுடைய ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு என்ன வருத்தம்னா, நான் இவ்வளோ வருஷம் கூட பழகினவன் எனக்கு அடையாளம் தெரியலையன்றது தாங்க வருத்தம். எனக்கு அடையாளமே தெரிலங்க. ஏன்னா என் நண்பர் இந்த அனுப்பிச்சி ஃபோட்டோ அனுப்பிச்சி யார் தெரியுதான்னு கேட்டார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தெரிலப்பான்னு சொன்னேன். நல்லா பாருங்கன்னு சொன்னார். நான் நல்லா தாங்க பார்த்தேன். நான் வேறு ஒரு ஆளை நினச்சிட்டேங்க. தப்பு சொல்லக்கூடாது, நான் வேறு ஒரு ஆளை நினச்சிட்டேன். அவர் பேரை சொல்ல விரும்பலை. அவராடான்னு கேட்டேன். இல்லை, இப்படி விஜயமான்னு சொன்னோன்னே அப்படியே ஆடி போயிட்டேங்க. ஒரு நிமிஷம் எனக்கு மனசு தாங்கலைங்க. எனக்கு
சமீபத்தில் சந்திச்சிங்களா சார் அவரை? அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன்னா, என்னால் தாங்க முடியாமல் தான் எங்கள் ரமேஷ்னு என் பில்டர் இருக்கார் கோத்தகிரியில், அவர் விஜயம்மாவுடைய கட்சிக்காரர். என் பிரபாகர்கிட்ட என் மருமன்ட்ட சொல்லி, டேய் கேள்றா எப்படா டேட் வாங்குறது, முந்தியாவது பார்சாதி அவங்களாம் இருந்தாங்க, இப்போ யாருமே தெரியலடா, யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலடான்னு. எனக்கு சுதீஷை தெரியும், சுதீஷுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு, மெசேஜ் விட்டு பார்த்தா எடுக்கல அவர். சரின்னு சொல்லிட்டு கேட்டேன், ரமேஷை கேட்டேன். அப்போ ரமேஷ் சொன்னார், வழிமுறை சொன்னார், நீங்கள் இவர்கிட்ட போய் கேளுங்க, பிரபாகர் அவர் பையன் இருக்கார்ல, விஜய் பிரபாகர், அவர்கிட்ட கேளுங்க. சரி நம்ம பார்த்து பிறந்த பிள்ளைங்க தானே, அதெல்லாம் கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன். ஆனால் அந்த பையன் தம்பி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணார் கரெக்டாக. என்ன அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள்னு. கடா அப்பா பார்க்கணும். சரிங்க அங்கிள், சரிங்க அங்கிள், ஆனால் ஒரு வாட்டி அம்மாவை கேட்டுட்டு சொல்கிறேன் அங்கிள். ஸோ ஐ கேம் டு நோ. சரி அவங்க அம்மா ஹோல்டில் இருக்க, ஒருவேளை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா. இப்போ முதலமைச்சர்லாம் போய் பார்த்தாரு, ஒருவேளை அது மாதிரி நம்மளே என்னை பார்க்க விடுறதுனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. எதனால் அவாய்ட் பண்ணுறாங்க அது தெரிலங்க, எனக்கு தெரிலங்க, எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஏன்னா வயிற்றுச்சலாக இருக்குங்க. ஏன்னா பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஏன்னா ஒன்றும் கூப்பிடணும், என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன், நான் கேட்டுட்டேன். இனிமேல் அவங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, நான் நண்பன் தானேங்க அவருக்கு, பழைய நண்பர். என்ன ஒரு 5 நிமிஷம் பார்க்க போகிறோம், அப்படி பார்த்துட்டு வந்துட போகிறோம். எங்கள் அவர் எதிர்க்க அழாதீங்கன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அழ வரும்போது திரும்பி ஓடி வந்துட போகிறோம். பார்க்க விட மாட்டுறாங்க. நான் டேட்டு கூட கொடுத்துட்டேன், வரிசையாக என்னென்ன டேட்லலாம் பார்க்கலான்னு கொடுத்துட்டேன் தம்பிக்கிட்ட. அப்படி இருந்து அப்படி தனிமையில் தான் நம்மளாம் யாரையுமே பார்க்க விடாமல் பண்ணாங்கன்னா அது எப்படிங்க. ஃபோட்டோவை பார்த்தேன், அதுலேருந்து மனசு சரியில்லை. நான் உண்மையிலே என்ன நண்பன்ற முறையில் நீங்கள் வந்து பேட்டி வந்து விஜயகாந்த்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு முதல்ல சொரையர்னாச்சு, நடா செய்கிறது. ஏனையோ நல்ல ஆத்மா நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். திரும்பவும் விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டேன். நான் வந்து சுயமரியாதைக்காரன், எடுக்க மாட்டேன். நம்ம மரியாதைக்கு கேட்டோம், கேட்ட உடனே நான் கேட்டதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும்ல. 4 நாள் ஆச்சு ரெஸ்பாண்டே பண்ணலையே, அதுக்காக திருப்பி வைத்திருச்சல் கலர வேணாம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதுதான். சார் நீங்கள் இத்தனை வருஷம் சினிமா பயண காலம், ஏன்னா நிறைய பேரை பார்த்துருப்பீங்க சார், அதில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஆள்னா யார் சார்? என்னுடைய சினிமா பயணம் வந்து இட் இஸ் அபவுட் 48 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஐ திங்க் ஸோ. ஏன்னா 74 ஆரம்பித்தேன் சினிமாவை. கன்னட படம் தான் நான் நடித்தது, அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் தமிழ் படம், இதெல்லாம் தெரிஞ்ச சரி. நீங்கள் நெருக்கம் இந்த சென்ஸ் எப்படின்னா, அதாவது நான் வாகை சந்திரசேகர், எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஏன்னா அவர் ஒண்டி தான் எங்கள் குரூப்பில் ஹீரோ, மற்ற நானும் வில்லன்னு, எல்லாருமே இல்லை. சந்திரசேகர் வந்து ஹீரோ ப்ளஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, எஸ் சந்திரன் காமெடியனு, பாண்டியன் ஹீரோ கம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, தியாகு வந்து காமெடியன். பட்டு நாங்கள் 4 பேர் இந்த மாதிரி எங்கள் காலகட்டத்தில் சொல்கிறேன். ஓகே சார். இப்போவும் சரி கிடையாது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து நெருக்கம்னா என்ன தெரியுமா, நெருக்கம்னா ஒன்றா போகிறது வர்றது, தமாஷ் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, அதுதான் ஒன்றா இருக்கிறது. இது அப்படி இல்லை. நாங்கள் இப்போ 5 பேர் சொன்னோம் பாருங்கள், கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே இருப்போம். நண்பேண்டா எல்லாம் ஒரு படம் வருதில்ல, அது மாதிரி ஒரு நட்போடு இருந்திருக்கும். சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க சார் அந்த காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் ஒரு டீமாக இருக்கீங்க அப்படின்னு அதை பொறுத்துக்க முடியாமல் நிறைய, அது பொறுத்துக்க முடியாமல், இப்போ பொறுத்துக்க முடியாமல் இல்லை. ஸ்ரீவித்யாமா சொல்லிச்சு ஒரு வாட்டி, ஐயோ எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இப்படின்னா 4 நடிகர்கள் ஒன்றா இருந்து நான் பார்த்ததே இல்லையான்னு. அவங்க வித்யா இறந்து போச்சு, இருந்தாலும் அவங்க சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல, ஸ்ப்ளிட் ஆனோம். அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் ஒரு கட்சிக்கு போயிட்டார், நான் ஒரு கட்சிக்கு வந்துட்டேன். அப்புறம் பாண்டியன் சேர்த்து போயிட்டேன், எஸ்எஸ் நானும் எஸ்எஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணி அப்புறம் எஸ்எஸ் இறந்துட்டான். தியாகும் அப்படி தான். பட் நானும் தியாகம் தான் இப்போ டச்சில் இருக்கும். சந்திரசேகரும் நானும், வாகை சந்திரசேகர் நானும் டச்சில் இருக்கோம். விஜிமாவோட ஆஃப்கோர்ஸ் கான்டாக்டில் இல்லை ரொம்ப.
எவ்வளோ காலங்கள் ஆச்சு சார் நீங்கள் கான்டாக்டில் இல்லாமல்? ஐ திங்க் அவருக்கு என்னுடைய போன தடவை நடிகர் சங்க தேர்தல் கரெக்ட் ஞாபகமே இருக்குது. 2020 நடிகர் சங்க டப்பிங் யூனியன் தேர்தல் அப்போ நான் போய் ஓட்டு கேட்க போயிருந்தேன். யார்கிட்ட விஜயமாட்ட போயிருந்தேன் கல்யாண மண்டபத்துக்கு. ஓகே. அப்போ போகும்போது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத டைம். அதை பார்த்த உடனே நானும் அழுது, அப்புறமா அவர் அழுது, எதுக்கு இது கன்றாவித்தனமான விஷயம். பட் அவர் கொஞ்சம் அப்பப்போ தெளிவாக தான் இருந்தார். அப்போ தெளிவாக தான் பேசினார். அண்ணில் எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு கேட்டார். யார் என் ஒய்ஃபை. நல்லா இருக்காங்கப்பான்னு போட்டு கொடுத்தேன். அண்ணே மறுநாள் வரேன் வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றாரு. என் வீட்டுக்குள்ளே வருவாப்புல. நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட வருவாப்புல. ஏன்னா எங்கள் வீடு பிரச்சனையில் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவாப்புல. சார் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக கிளாரிட்டியாக அதுக்கு பதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வந்து அவர் சினிமா உள்ள வரும்போது அவர் சாப்பிட்ற இடத்துல ஒரு இடத்துல அவமானப்படப்பட்டார். அதனால தான் அவர் வந்து அவர் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு இல்லை, அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயில் தெரியாது. பட் ஒன் திங் நான் சொல்கிறேன், அவனை அதிகமாக சினிமா கம்பெனிக்கு கூப்பிட்டு போனது குள்ளமணின்னு ஒரு நடிகன். அந்த குள்ளமணியை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க தன் படத்தில். நான் குள்ளமணிக்கெலாம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா நாங்களாம் நாடகத்தில் ஒன்றா பழகினவங்க. குள்ளமணிக்கெலாம் வீடு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கொண்டிருக்கோம். ஆனால் விஜயகாந்த் பெரிய ஹெல்ப். ஏன்னா நன்றி மறக்க மாட்டேன். அவன் சொல்லுவான், டேய் என்னை கூட்டு போய் சுற்றுவான்டான்னு. சார் முக்தா ஃபிலிம்ஸில் நான் தான் சார் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன் விஜயமாக்கு. ஏன்னா இவன் எப்படியாவது இந்த முக்தா ஃபிலிம்ஸ் குரூப்போட சேரணும். ஏன்னா இவனை வேறு மாதிரில நினச்சிட்டு இருக்காங்க. அவனை இந்த குரூப்பில் சேர்க்கணுன்றதுக்கு முக்தா ஃபிலிம்ஸில் அட்வான்ஸ் வாங்கினேன். பட் அது அஃப்கோர்ஸ் அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனால் நின்று போச்சு. அதாவது விஜயகாந்த் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆனவன்னா, நெல் மூட்டை இருக்குங்க, அந்த ஆணியில் உள்ள குத்தி தானே பார்ப்பாங்க ஊசியில். ஆனால் இவன் விரலில் குத்தி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பலசாலிங்க அவன். அவர் சொன்னார் ஒரு பேட்டியில். அது மாதிரி எங்கள் நட்பை யாருமே உடைக்க முடியாது.